Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பிரதமர் மோடியின் நார்வே பயணத்தின் போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் மனித உரிமைகள், பத்திரிகை சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் ஆகியவை குறித்து நார்வேயின் டாக்ஸாவெசன் நாளிதழின் பத்திரிகையாளருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மேற்கு பிரிவு செயலாளர் சிபி ஜார்ஜுக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றுள்ளது. ஜார்ஜ் சோரோஸின் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினராக இருக்கும் நார்வே தொழிலாளர் கட்சியுடன் தொடர்புடையது டாக்ஸாவெசன் நாளிதழ். முன்னதாக பிரதமர் மோடி அவர்களே, உலகின் மிக சுதந்திரமான பத்திரிகை துறையினரிடமிருந்து நீங்கள் ஏன் சில கேள்விகளை ஏற்றுக்கொள்வதில்லை என்று ஹெல்லிங் என்ற பத்திரிகையாளர் உரக்க குரல் எழுப்பினார். பிரதமர் மோடியிடம் நேரடியாக ஒரு கேள்வியை கேட்க முயன்ற இவர், இதற்கு முன்பு எந்த ஒரு நாட்டு தலைவருடனும் பேசியிராத, எந்த ஒரு பத்திரிகை முன் அனுபவமும் இல்லாத ஒரு அமெச்சூர் பத்திரிகையாளர் ஆவார். பின்னர் செய்தியாளர் சந்திப்பின் போது சர்ச்சைக்குரிய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த ஹெல்லிங்குக்கு மத்திய வெளியுறவு செயலாளர் சிபி ஜார்ஜ் சரியான பதிலடி கொடுத்துள்ளார். இந்தியாவில் நடைபெறும் மனித உரிமை மீறல்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்று உங்களால் எங்களுக்கு உறுதியளிக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த சிபி ஜார்ஜ், 5000 ஆண்டுகள் பழமையான நாகரிகத்தை கொண்ட நாடு இந்தியா என்றும் அதன் அரசியல் அமைப்பு அனைத்து குடிமக்களுக்கும் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்றும் இங்கு 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் தேர்தல் செயல்முறையில் பங்கேற்றுள்ளனர் என்றும் யாருடைய உரிமைகளாவது மீறப்பட்டால் நாட்டில் ஒரு சுதந்திரமான நீதித்துறை இருப்பதாகவும் மக்கள் நீதிமன்றங்களை அணுக முடியும் என்றும் சிபி ஜார்ஜ் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் உலகளாவிய பங்கை பற்றி விளக்கிய சிபி ஜார்ஜ், கோவிட் காலத்தில் இந்தியா 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தடுப்பூசிகளையும் மருந்துகளையும் உடனடியாக வழங்கியதாக தெரிவித்தார். மேலும் யோகா, ஜீரோ மற்றும் செஸ் போன்ற இந்திய பாரம்பரிய கூறுகளை உதாரணமாக சுட்டிக்காட்டியுள்ள சிபி ஜார்ஜ், உலகம் முழுவதும் ஒரு இந்திய தொடர்பு தென்படுவதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் ஜனநாயக அமைப்பை பாதுகாத்து பேசிய ஜார்ஜ், அறியாமையுள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் வெளியிடப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிக்கைகளை நம்பி வெளிநாட்டு பார்வையாளர்கள் பெரும்பாலும் இந்தியாவை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்று சிபி ஜார்ஜ் கூறினார். சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளுக்கான இந்தியாவின் அர்ப்பணிப்புக்கு சான்றாக அதன் அரசியல் அமைப்பு, சுதந்திரத்திற்கு பிறகு பெண்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குரிமை மற்றும் அதன் தேர்தல் ஜனநாயகத்தின் வலிமை ஆகியவற்றையும் சுட்டிக்காட்டினார். மீண்டும் மீண்டும் சொன்னதையே சொல்லி இடையூறுகள் ஏற்படுத்திய ஹெல்லிங்கை பார்த்து, இது தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பு என்றும் பதிலை முழுமையாக கூறி முடிக்கும் முன் குறுக்கீடு செய்யக்கூடாது என சிபி ஜார்ஜ் உரத்த குரலில் கூறினார். இந்த சம்பவம் முழுவதும் வீடியோவாக சமூக ஊடகங்களில் மிக வேகமாக வைரலாகி வருகிறது. நாட்டை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் கேள்விகள் கேட்ட நார்வே பத்திரிகையாளருக்கு நேரடியாகவே சூடாக பதில் கொடுத்து பெரும் பாராட்டுகளை பெற்று வரும் சிபி ஜார்ஜ், இதற்கு முன்பு ஜப்பான், குவைத் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கான இந்திய தூதராக பணியாற்றியுள்ளார். 1993 பணியில் சேர்ந்த சிபி ஜார்ஜ் முதலில் கெய்ரோவில் உள்ள இந்திய தூதரகத்தில் அரசியல் அதிகாரியாக இருந்தார். பிறகு தோஹாவில் பணியாற்றிய பிறகு பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்தில் அரசியல் ஆலோசகராகவும், பிறகு வாஷிங்டன் டிசியில் உள்ள இந்திய தூதரகத்தில் அரசியல் மற்றும் வர்த்தக ஆலோசகராகவும் பணியாற்றியுள்ளார். பின்னர் தெஹ்ரான் மற்றும் ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகங்களில் துணை தூதராக இருந்தார். இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் மற்றும் சிறுபான்மையினர் உரிமைகள் குறித்த கேள்விகள் வந்தவுடன் அவற்றை நிராகரித்துவிட்டு செல்வார் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர். எதிர்பாராத வகையில் சற்றும் அசராமல் சிபி ஜார்ஜ் மிகவும் நிதானத்துடனும் அதே சமயம் கூர்மையாகவும் இந்தியாவுக்கான தனது வலுவான வாதத்தை முன்வைத்தார். ஏற்கனவே ஐநா சபையில் உரையாற்றிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஜெய்சங்கர், ஐரோப்பா மற்றவர்களுக்கு உபதேசம் வழங்குவதற்கு முன் தங்களை முதலில் பார்க்க வேண்டும் என பதிலளித்திருந்தார். இப்போது நார்வேயிலும் சிபி ஜார்ஜ் அதே பாணியிலேயே பதிலளித்து கேள்வி கேட்டவரை மட்டுமின்றி உலகையே வாயடைக்க வைத்துள்ளார்.